பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருந்தான். ஒருத்தர் சோகமாக இருந்தா. அண்ணா ஏன் சோகமாக இருக்கீங்கன்னா? சில பேர் அடுத்தவன் சோகமாக இருந்தால் அதை சந்தோஷமாக விசாரிப்பான். என்ன சோகமாக இருக்கீங்க? அதை ஏப்பா கேட்குறேன்னா அதுக்கு தான் கேட்குறேன். இல்லைப்பா, ஒரு நிலம் ஒன்று குத்தகைக்கு வருது, ஒரு 10 ஏக்கரு குத்தகைக்கு எடுக்கணும், காசு இல்லை, என் பொண்டாட்டி நகை இருக்குது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. நகையை போட்டு என்ன பண்ணுறது, இன்றைக்கி விற்றுப்பிடு, அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம்னா நம்ம குத்தகைக்கு எடுத்து என்ன பண்ணுவேன்னு? அது விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணால் என்ன காசு வரும், காசு வந்தால் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் மறுபடியும் இன்னும் ஒரு 5 ஏக்கரை குத்தகைக்கு எடுப்பேன். அதை குத்தகைக்கு எடுத்து என்ன வரும்? காசு வரும். அதை என்ன பண்ணுவேன்? மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவன் கடுப்பாய் கேட்டான், என்னையே கேள்வி கேட்குறியே, நீ என்ன பண்ணுவ உன் வாழ்க்கைக்கு? அவன் சொன்னான், நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 எருமாடு வாங்கி மேய விட்டுருவேன். எங்கேன்னு கேட்டான். ஓ நிலத்துல தான். நீ தான் தளம் வளர்த்து வச்சிருக்கிற, 10 ஏக்கர் 5 ஏக்கர்னு. அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும்? எருமாட்டை வாங்கி உள்ளே விட்டுருவேன், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், எனக்கு ஒன்றும் கஷ்டம். எவன் நிலத்துல எவன் மாட்டை மேய விடுறதான் இவன் பாஞ்சு அவன் பாஞ்சு, 2 பேரும் ஒருத்தர அடிச்சு ரத்த கலரி வர உருண்டு எல்லாம். போலீஸ் வந்தார். என்னடா 2 பேரும் சண்டை போடுறீங்க தெருவில்னு கொத்தா அள்ளிக்கிட்டு போய் கடைசியில் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினார். அவர் கேட்டார், என்னப்பா சண்டை உங்களுக்குள்ள? என் நிலத்தில் அவன் மாட்டை மேய விட்டு. உன் நிலம் எங்கே இருக்கு? இன்னும் வாங்கவே இல்லை. அந்த ஜட்ஜுக்கு எவ்வளோ கோபம் வரும். சாதாரணமாகவே ஜட்ஜுக்கு கோபம் வரும். உட்காந்தே இருக்கிறதால பைல்ஸு. எங்கள் மாமனார் ஜட்ஜு, அதனால தான் சொல்கிறேன். அவர் எங்கேயாவது போட்டு வாங்காமல் நான் எப்படி முடியாது? போடணும் இல்லை இருக்கா, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். கொண்டு போயிட்டார். அறிவு இருக்கா உனக்கு? என் கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிற நீ. வாங்காத நேரத்தை கொண்டு விடுவோம். கொண்டு என்ன எருமாட்டமே, உன் எருமாட்டை எங்கடா இருக்குன்னா? அவர் கேட்டார், என்ன கிறுக்குன்னு நினச்சிக்கிட்டீங்க? வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எருமாட்டுக்கும் என்ன போட்டு ஏன்டா இப்படி இம்சை பண்ணுறீங்க? கொண்டுடுங்க, கொண்டு போட வேண்டிய. இப்போ நீங்கள் ஏன் சிரிச்சிங்க? ஏன் சிரிச்சிங்க? இது பைத்தியக்காரத்தனமா தெரியல உங்களுக்கு? வாங்காத நிலத்துக்கும் வாங்காத எருமை மாட்டுக்கும் சண்டை போட்டால் பைத்தியமா தெரியலையா? அது மாதிரி போகாத சொர்க்கத்திற்கும் பார்க்காத கடவுளுக்கும் இங்கே மனிதர்கள் வெட்டி கொண்டு சாகிறார்களே, இந்த பைத்தியங்களை என்ன செய்வது? இந்த பைத்தியங்களை என்ன செய்வது? நீ கடவுளை பார்த்தாயா? நீ சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாயா? நீ பார்க்காத சொர்க்கத்திற்கும் போகாத சொர்க்கத்திற்கும் பார்க்காத கடவுளுக்கும் வெட்டி கொண்டு சாகிறாயே, வெட்கமாக இல்லை உனக்கு? உண்மையில் கடவுளை அறிந்தவன் ஒருபோதும் இன்னொருவனை கொல்ல மாட்டான். கடவுளை அறியாத மூடன் தான் மற்றவனை கொலை செய்வான். நன்கு கடவுளை உணர்ந்து விட்ட ஒருவன் இன்னொருவனை கொல்ல மாட்டான். ஏனென்றால் அவனும் கடவுளால் உருவாக்கப்பட்டதால் அவனை கொல்லுவது கடவுளுக்கு துரோகம் என்பதை உண்மையான கடவுள் அறிவை உடையவன் தெரிந்து வைத்திருப்பார். எதுவா இருந்தாலும் நம்ம பெற்றவங்களுக்கே சார், பிள்ளைங்க கேள்வி கேட்டா பற்றிட்டு வருது. வாய முடிவு சும்மா வர மாட்டேன். அவன் திருப்பி கேட்டானா நமக்கு எது என்ன ஆகுது? அன்னைக்கு நீ சும்மா இருந்தா அதுக்கு மேல நான் கேட்க முடியாது. அது என்ன பிள்ளைங்க வாய் திறந்தா நமக்கு அவ்வளோ வாய் முடிவு சும்மா தொணன்னு பேசிட்டு வரைய. இந்த அம்மாவுக்கெல்லாம் பையனை பிடிக்காம போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவன் அப்பா ஜாடையில் இருக்கான். அதுவே அவங்களுக்கு எரியுது. பத்த அப்படியே அவங்க அப்பனை உரிச்சிக்கிட்டு வச்சு வந்திருக்க. அவரை ஒன்றும் பண்ண முடியல. இவனையாவது 2 சாத்தணும். மூடு வாய பேசாது. அதே மாதிரி அப்பாவுக்கு என்ன கோபம்னா, அம்மா ஜாடையில் பொம்பளை பிள்ளை பறந்துருக்குது. சார் நான் சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன், கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க கேள்வி கேட்குதா, சந்தோஷப்படுங்க. கேள்வி கேட்காம ஊமையா இருக்கா, ஐயோ எதிர்காலம் அதுக்கு வீணா போச்சேன்னு வருத்தப்படும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாட்டில் வைக்கிறார், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காத வாழ்க்கை இல்லைன்னு ஒரு பாட்டு வருமே, ரொம்ப அவசியம் சார். ஏன்? நியூட்டன் மரத்தடியில் உட்கார்ந்துருக்காரு, மேலேருந்து ஆப்பிள் விழுது. அவர் என்ன கேட்டாரு, மேலேருந்து ஆப்பிள் விழுது, ஏன் அந்த ஆப்பிள் அது விழாம மேலே போகக்கூடாதா? அது ஏன் பூமியை நோக்கி விழுது? இந்த முதல் கேள்வியை கேட்ட போதுதான் அவர் கண்டுபிடிக்கிறார், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிக்கிறார். சார் அன்னைக்கு ஆப்பிள் விழுந்த உடனே ஏன்கிற கேள்வியை நியூட்டன் கேட்காம இருந்திருந்தா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிற அந்த கான்செப்ட் கிடைச்சிருக்குமா?
எதுவாக இருந்தாலும் ஏன் அப்படின்னு கேட்பதை பற்றி ஒன்றும் தவறு கிடையாது, கேட்கணும். நான் ஸ்கூல் டீச்சர்ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபால் கரஸ்பாண்டன்ட் வந்திருந்தா ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டை பார்த்து பி ஒபீடியன்ட் ஆயிடு அப்படிம்பாங்க. ஒபீடியன்ஸுங்கிறத விட கெட்ட வார்த்தை வேற கிடையாது. ஒபீடியண்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலா நல்ல இங்கிலீஷ் வார்த்தை என்ன தெரியுங்களா? டிசிப்ளின்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை, ஒபீடியன்ட்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ட்? என்ன சார் தமிழ் மேடையில் வந்து இங்கிலீஷை பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. டிசிப்ளினுக்கும் ஒபீடியன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? என் மீது அடக்குமுறை திணிக்கப்பட்டால் அது ஒபீடியன்ஸ், என்னை நானே செதுக்கி கொண்டால் அதற்கு பெயர் டிசிப்ளின். சார் நான் தானே என்னை சிற்பமாக செதுக்கணும், என்னை சமைச்சுக்கணும், இது தப்பு இது சரிங்கிறத நான் தானே சார் கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே பிள்ளைங்களை வளர்க்கணும். அம்மா பிள்ளைங்களை வளர்க்கும் போது இதை செய் அப்படின்னு சொல்லாதீங்க. இது இன்ன காரணத்தால் தவறு, இது இன்ன காரணத்தால் சரி, எது என்பதை நீ முடிவு செய், அப்படிதான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கண்ணா சாப்பாடு மிச்சம் வைக்காதப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயி பாடுபட்டு ஒரு நெல்மணியை கொண்டு வராரு, உனக்கு பிடிக்கலன்னா நீ முதலே சொல்லலாம்ல அம்மா கிட்ட. இதெல்லாம் இப்படி போட்டுட்டு இலையில போட்டு எந்திரிச்சு போறியப்பா, போகக்கூடாது கண்ணா, புரியுதா? இதை வேஸ்ட் பண்ணா நாளைக்கு நம்ம பசியாக இருக்கிற போது ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம கூட போகலாம். அடுத்தவங்க உழைப்பை அவமானப்படுத்தக்கூடாது, தயவுசெய்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத, சாப்பிடு, ரீசன் சொல்லணும், லாஜிக்கல் ரீசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதையுமே லாஜிக்காக நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதை நீ அப்படியே ஒபீடியன்ட்டா கேளு அப்படின்னா கேட்க முடியாது. இப்போ எங்கள் வயசில் இருக்க சில பேர் ஒளருவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசணுமா அப்படின்னு. இந்த மடத்தனத்தை நானும் என் பிள்ளைகிட்ட கேட்டேன். அதாவது இப்போ நான் உட்காந்துருந்தேன் சோஃபாவில், என் மகளும் உட்காந்துருந்தா. அப்போ நான் திடீர்னு என் பொண்ணு அது கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தேன். சின்ன பொண்ணு அப்பா கால் மேலே கால் போட்டு உட்காந்து, நீ எல்லாம் உட்காந்துருக்க கால் மேலே கால் போட்டு அப்பா முன்னாடி உட்காடுறேன், நாங்கள்லாம் எங்கள் அப்பா முன்னாடி நிற்க கூட மாட்டோம்மா, அப்பா இப்படி உட்காந்தா பின்பக்கமாக போவோம்மா, அப்பாட்ட பேசக்கூட மாட்டோம்மா, அப்பாவை கண்டா எங்களுக்கு அவ்வளோ பயம். என் பொண்ணு உடனே சொன்னா, அப்பா இதுதான் உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா ஒன்று உங்ககிட்ட தப்பு இருக்கணும், இல்லை உங்கள் அப்பாட்ட தப்பு இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் எப்படின்னா நீயும் ஞானி நானும் ஞானியாக இருக்கிறோமா, அதனால இந்த தப்பு நடக்கலைன்ற. இவ்வளோ அருமையான பதில். நீயும் அறிவாளியா இருக்க நானும் அறிவாளியா இருக்கேன் பத்தியா, அதனால அந்த தப்பு நடக்கலப்பா அப்படின்னா கரெக்டு. நம்மளை பிள்ளைங்க எதிர்த்து பேசினா வருத்தப்படாதீங்க. எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளும். எதிர்த்து பேச தெரியாத குழந்தைகள் உலகத்தில் தோற்று போய் நாளை பிச்சை எடுக்கும். நமக்கு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தவறு. நான் ஏன் அதை செய்யணும், ஏன் அதை செய்யாம இருக்கணும், ரீசன் கேட்கும், சொல்லணும். நம்மால் ஏன் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. பதில் தெரிஞ்சா இவன் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றான், இவனுக்கே தெரியல. சார் நான் லண்டன் போயிருந்தேன். லண்டன்ல ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கோயிலில் எனக்கு பேச்சு. அப்போ கோயிலில் அபிஷேகம் நடக்குது, ஸ்க்ரீன் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் ஸ்க்ரீனை விலக்கிட்டு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணாங்க. இது அது பண்ணும்போது இந்த குழந்தை அவங்க அம்மாவை கேட்குது. என்ன கேட்டது? வாட் இஸ் கோயிங் ஆன் மம்மி, வாட் இஸ் கோயிங் ஆன்? உடனே அந்த அம்மா இங்கிலீஷ் சொன்னாங்க, சுவாமி இஸ் டேக்கிங் பாத். சுவாமி இஸ் டேக்கிங் பாத். ஓ வெரி நைஸ். அந்த குழந்தை எப்படி பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் டேக்குன்னு ஸ்க்ரீன் போட்டுட்டு நைவேத்தியம் கொடுப்பாங்க இல்லையா, ஓம் பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா. அந்த சுவாமிக்கு அப்படி ஸ்கின்னை மூடிட்டு தான் எல்லாம் கொடுப்பாங்க, வியானாய ஸ்வாஹா கொடுக்குறாங்கல்ல. அப்போ குழந்தை கேட்டது, அம்மா நவ் வாட் இஸ் கோயிங் ஆன்? சுவாமி இஸ் டேக்கிங் இஸ் லஞ்ச். சுவாமி இஸ் டேக்கிங் இஸ் லஞ்ச். அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டது, அம்மா நாமெல்லாம் குளிக்கிறதா இருந்தால் தான் ஸ்க்ரீன் போட்டுட்டு குளிப்போம், சாப்பிட்றதா இருந்தால் திறந்து வச்சு திம்போம். சாமி ஆப்போசிட்டாக பண்ணுது, அம்மா குளிக்கும் போது திறந்து வச்சுக்கிட்டு குளிக்குது, சாப்பிடும் போது கதவை மூடிக்கிட்டு சாப்பிடுது. இஸ் இட் கரெக்ட்? உடனே அந்த அம்மா நம்ம இந்திய தாயோட குணம், வாயை மூடிக்கிட்டு சும்மா. நான் இதைத்தான் சொல்றேன், பல உங்களுக்கு பதில் தெரியல, அதனால கேள்வி கேட்டா கோபம் வருது. உடனே என்ன சொல்லுவாங்க, இவர் பழைய ரிலிஜியஸ் விஷயங்களுக்கு எதிரியா இருக்கிறாரு. உன்னை விட ஆழமா படிச்சவன்டானா, வைணவம் படிச்சவன், சைவம் படிச்சவன், ஆழ்வார் பிரபந்தங்கள் படிச்சவன், நான் அத்வைதம் படிச்சவன், துவைத்தம் படிச்சவன் தெரியுமா? ஒன்னும் படிக்காம நான் வந்து விமர்சனம் பண்றதுக்கு வரல சார். ராமானுஜர்னு ஒரு மகாமுனிவர் இருந்தார்ல,
அந்த ராமானுஜர் அவருடைய குருவுக்கு தலையில எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நடந்த வரலாறு. அவங்க குரு தலைமையில எண்ணெயை வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டுறாரு குருவுக்கு பணிவிட. அவரு தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே பாடம் நடத்துறாரு. அப்போ ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு ஸ்லோகம் வருது, திருமாலுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் அப்படின்னு வருது. அதுல வடமொழியில கபி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கபி அப்படிங்கிற சொல்லுக்கு 2 அர்த்தம் உண்டுங்க. என்ன 2 அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரை கபிஸ்தலம், குரங்கு இருக்கிற இடம், குரங்காடு துறை அப்படிங்கிற முறையில குரங்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்னு சூரியனால் மலர்த்தப்படுகிற தாமரை அப்படிங்கிற ஒரு கணக்குல அதுக்கு கபிங்கிற வார்த்தை பயன்ல வரும். அந்த ஸ்லோகத்தில் அப்படி வருது. இந்த பாருங்களேன், தலையில எண்ணெயை குருவுக்கு வச்சுக்கிட்டு இப்படி ராமானுஜர் தேய்க்கும் போது அந்த கபிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அவர் சிவன் கிட்ட ஈடுபாடு உடையவர், பெருமாள் மேல மரியாதை இல்லாதவர். என்ன சொல்லிட்டாரு, பெருமாளுடைய கண்களை தாமரை கண்கள்னு சொல்ல மனசு இல்லாம குரங்கின் பின்புறம் போன்று சிவந்த கண்கள்னர் சொல்லாமா. குரங்குனுடைய குதம் அது சிவப்பா இருக்கும், இளம் சிவப்பா. அந்த நிறத்தை கண்ணுக்கு ஊமையா சொல்லலாமா? ஒரு இறைவனுடைய கண்கள் எவ்வளவு கருணை மயமானவை, எவ்வளவு அழகானவை, அந்த கண்ணுக்கு இப்படி ஊமை சொல்லுவாங்களே யாராவது? அவருக்கு பெருமாள் ஆவாது. அதனால என்ன சொல்லிட்டார் அவரு, குரங்கின் பின்புறம் போன்ற கண்கள் அப்படின்னு பாருங்க. ராமானுஜருக்கு அப்படியே கண்ணுல இருந்து அமிலம் கொட்டுது, அழுக. இவர் தோல்ல பட்ட உடனே என்ன சூடா தண்ணி வருதுன்னார். உங்கள் உரை தவறுன்னார் ராமானுஜர். என்ன நீ பெரிய அறிவாளியா என்ன விட, எங்கிட்ட படிக்கிற சிஷ்யப்ப என்ன பெரிய ஆள் மாதிரி பேசுற அப்படின்னா, உங்க உரை தவறு. பின்ன என்ன உரை? அதை பிரிச்சு சொன்னாரு. சூரியனால் மலர்த்தப்படுகிற தாமரையை ஒத்த கண்கள், கரெக்ட் உரை. தாமரைக்கு ஒரு இளம் சிவப்பு நிறம் உண்டு, அது பெருமாளுடைய கண்ணுக்கு பொருந்தும். இந்த உரையை சொன்ன உடனே அவர் உடனே என்ன சொன்னார், வெளியே போ. இதான் சார் சிக்கல். நம்ம மாணவன் ஒரு விஷயத்தை சரியா சொன்னா ஏத்துக்கிற பக்குவம் ஆசிரியர்களுக்கு வரணும். ஈகோ முன்னாடி சார், உனக்கு உண்மையான கல்வி இருந்தா நீ ஈகோவே வராது சார். உண்மையான கல்வி ஒருத்தனுக்கு இருந்தா ஈகோவே வராது சார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குமா இல்லையா? அவங்க ஆதியாருக்கு அவ்வளவு ஈகோ போவெளியில. அவர் சொன்னாரு, இவ்வளவு தப்பா சொல்லி கொடுக்குற உங்ககிட்ட படிக்கிறத விட வெளியே போறது உத்தமம்னு போயிட்டு முடிஞ்சு போச்சா. ராமானுஜர் அவருடைய குருவை எதிர்த்து ஒண்ணு நின்னார். பின்னால ஆழ்வார்கள் பாசுரத்துக்கு அவர் விளக்கம் எழுதுறாரு. யாரு? ராமானுஜர் விளக்கம் சொல்றார். அவர் பெரிய மகா முனிவரா வளர்ந்தாச்சு. அவருக்கு நிறைய சீடர்கள் வந்துட்டாங்க. கூரத்தாழ்வான், கிடாம்பி ஆச்சான், இது மாதிரி நிறைய சீடர்கள் ராமானுஜருக்கு உருவாயிட்டாங்க. அப்ப ஒரு பாசுரத்துக்கு அப்படி கண்ணை மூடிட்டு ராமானுஜர் அர்த்தம் சொல்றாரு. இந்த பாட்டை சொல்லிட்டு இதான் அதுக்கு பொருள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவர் சிஷ்யன் சொன்னா உரை தவறு, உரை தவறு அப்படின்னா ராமானுஜருக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? நான் ஆசிரியர், நீ மாணவன், எழுது பேசாம. முடியாது. பட்டோலை கொள்ள மறுத்தார். பட்டோலை கொள்றதா எழுதிக்கிறது. பட்டோலை கொள்ள மறுத்தார். இல்ல நீ என் குருவா கூட இருக்கலாம், இந்த உரை தப்பு, எழுத மாட்டேன், எழுத முடியாது அப்படின்னார். ராமானுஜருக்கு கோவம் வந்துருச்சு. இப்படி காலால எட்டி சிஷ்யனை உதைச்சார். அவன் போய் சவுத்துல மூலையில போய் விழுந்தான். நீங்க பண்ண ராமானுஜர் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. எட்டி உதைச்ச உதையில அவன் மூலையில போய் விழுந்துட்டான். அப்படியே ராமானுஜர் எந்திரிச்சு போயிட்டார், கோவத்தில் எந்திரிச்சு போயிட்டார். ராத்திரி தூங்க போற போது யோசிக்கிறார், நம்ம சிஷ்யன் சொன்னானே ஒரு உரை, நாம் அவனை எட்டி உதைச்சிட்டோமே, அவன் சொன்ன உரை சரியா இருக்குமா, நம்ம சொன்ன உரை சரியா இருக்குமா யோசிச்சு பார்த்தார். நல்ல மனுஷன் இல்லை, அவருக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. சே நான் தான் தப்பா சொல்லிட்டேன், உரை என் சிஷ்யன் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு காலையில எந்திரிச்ச உடனே சார் சிஷ்யங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தார். அவர் என்ன நினைச்சாரு, நம்ம எட்டி உதைச்சிட்டோம், அவன் இந்நேரம் வீட்டில் எந்த வேலையில் இருப்பானோன்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா நீங்கள் நம்புறது கஷ்டம். எட்டி உதைச்ச போது எந்த இடத்துல விழுந்தானோ அதே இடத்துல படுத்திருக்கான். இவர் கேட்டாரு, ஏண்டா நேற்று ராத்திரிலேருந்தா இதே இடத்துல இருக்கிற அப்படின்னா. ஆமா. ஏன் அப்படின்னு கேட்டாரு. ஒரு விளக்கு மாறு வீசி எறிந்த இடத்தில் இருத்தல் போல் குரு வீசி எறிந்த இடத்தில் இருந்தேன். எவ்வளவு பெரிய விளக்கு மாத்த அப்படி தூக்கி அப்படி எரிச்சிங்கன்னா அது எங்க கிடக்கும்? அது மாதிரி நீ எனக்கு எஜமான, நான் உனக்கு விளக்குமாறு, நீ எங்க எரிஞ்சியோ அதே இடத்துல கிடக்குற. ராமானுஜர் அழுது அழுது அவன் அப்படியே ஆற தெழுவி சொன்னார், நீ எனக்கு குரு, நீ எனக்கு குரு.
நீ சொன்ன பாடம் தான்டா சரி, நான் தப்பா சொல்லிட்டேன், உன்னை எட்டி வேற உதைச்சிட்டேன், ராத்திரி எல்லாம் பட்னியா கிடந்திருக்கிறீங்க, நான் எப்படி இந்த பாவத்தை தொலைப்பேன் அப்படி. அப்ப நீங்க ராமானுஜத்திலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நான் ஆசிரியராக இருப்பதாலேயே நான் சொல்வதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள் அல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவன் சொல்றது கரெக்டா இல்லையா? யாராவனார், நீ யாராவனார், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த உணர்வு தான் கேள்வி கேட்கறது. ஏன், எதுக்கு, அது எப்படி எப்படி நடந்தது, ஏன், இந்த கேள்விகளை கேட்கிற போதுதான். இப்ப சொல்லி கொடுத்துட்டு போட்டுமா, கேள்விகள் கேள்விகள் அறிவுலகத்தை திறக்கிற சாவிகள். கேள்விகள் அறிவுலகத்தை திறக்கிற சாவிகள். எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்டு பார்க்கணும். எதனால பூகம்பம் வருதுன்னு, பூகம்பம் வருதான், நம்ம ஊடெல்லாம் பூகம்பம் ஏன் வருது சார்? மேல இருக்கிற அந்த பிளேட்டு, பூமியோட பிளேட்டு நகருது. நகர்ற பிளேட்டு என்ன ஆகும்? இமயமலை வளருதுன்னா வளரலடா. இது ஒரு பிளேட்டு, அது ஒரு பிளேட்டு. ஏசியன் பிளேட்டு வேற, நம்முடைய இந்தியன் அந்த நார்த் சைடு பிளேட்டு வேற. அது ரெண்டும் போய் முட்டை ஒரு எல்லைக்கு மேல அதால நிக்க முடியாது, இப்படி முட்டுறது. அப்ப இப்படி மேல நோக்கி இப்படி போகுது. அப்படித்தான் இமயமலை வளர்ந்தது. ஓ, அப்ப ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதுற போது பூகம்பம் வரும். இந்த பூகம்பத்தினால என்ன நடக்கலாம்? என்ன வேணாலும் நடக்கலாம். இது ரொம்ப அழுத்தம் கொடுக்கிற போது கடல் எங்கேருந்தோ இந்தியாவுக்குள்ள போலாம். இப்ப இல்ல, சில லட்சம் வருடங்களுக்கு பிறகு ஏதோ நடக்குங்கிறான். கடல் உள்ள வந்துருங்கிறான் கம்ப்ளீட்டா. ஆப்பிரிக்க கண்டம் அதே மாதிரி ரெண்டா பிளக்க போகுதுங்கிறான். ஆப்பிரிக்க கண்டம் இப்ப இருக்கிற வடிவத்தில் இருக்காது, ரெண்டா பிளக்க போகுதுங்கிறான். உண்மை. எத்தனையோ நாடுகள், எத்தனையோ கண்டங்கள் முன்ன இருந்த மாதிரி இல்லை. அது எத்தனையோ மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, இது யாருடையதுன்னு கேட்காத, இது எப்போது யாருடையதுன்னு கேளு. எப்படி? இது எப்போது யாருடையதுன்னு. சார், கீதையிலேயே என்ன கற்றுக் கொடுத்தான் தெரியுங்களா? இந்த உலகத்தில் எதுவும் உன்னுடையது இல்லைன்னா. ஏன்? இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறும். கீதையிலே சொல்லியிருக்குது இல்ல, இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறும். இது தவிர்க்க முடியாதது. ஆனா இந்த கேலண்டரை ஒரு பினான்ஸ் கம்பெனிக்காரன் கொடுத்தது தான் தப்பு. ஏன்? இவன் 1 லட்சம் டெபாசிட் பண்ணி போன உடனே அவன் அனுப்பிச்சான். என்ன? இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறுவது தவிர்க்க முடியாதது. நீ என்ன கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு? சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த விஷயமுமே ஒருத்தருடையதா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஹிஸ்டரியை சரியா படிக்காம சண்டை போடுறோம். பிளைனா சொல்றேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த தயக்கமும் கிடையாது. நான் சொல்றேன், இந்தியாவில் 3 விதமான படையெடுப்பு நடந்தது. முதல்ல நடந்தது ஆரியன் மைக்ரேஷன், கலாச்சார படையெடுப்பு. அந்த படையெடுப்பு நடந்த போது இந்தியாவினுடைய கருத்தாக்கங்களில் நிறைய மாற்றம் ஏற்பட்டது. அது மிகப்பெரிய கொடும் போராக நடந்ததா என்று தெரியவில்லை, சுவடுகள் இல்லை. ஆனாலும் அதில் ஏதோ மிகப்பெரிய குழப்பம் நடந்து விட்டது. அந்த பெரிய மாற்றத்துக்கு பிறகு இந்தியாவிலே அந்நியர்கள் ஊடுருவல் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இஸ்லாமிய படையெடுப்பு நடந்ததுங்கிற வரலாற்றை நம்ம மறுக்க முடியாது. இஸ்லாமிய படையெடுப்பு என்பது நடந்தது. பாபருடைய ஆட்சி ஏற்பட்டது. பாபருக்கு பிறகு இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். நல்ல கவனிக்கணும். அதுவரை இந்த நாட்டில் இருந்த சட்டங்கள், அதுவரை இந்த நாட்டில் இருந்த நில அமைப்பு எல்லாமே ஆட்சியில் ஒருவர் போய் உட்கார்ந்த உடனே அவர்கள் வசதிப்படி மாறும். நீங்க யதார்த்தமான வரலாற்றை புரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்கள் ஆட்சி நடந்த காலத்தில் பல பகுதிகள் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் போய் பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி வந்தபோது அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை நம்பியதால் அதே நிலப்பரப்பு கிறிஸ்துவ ஆட்சி காலத்தில் கிறிஸ்துவர்களுக்கு வழங்கப்பட்டது. கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா இது என்னது இது ஒண்ணுதுன்னு சண்டை போட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய காலத்துல அவங்க ஆளுக்கு எழுதி வச்சாங்க. மன்னர்கள் யாரு போய் கேட்க முடியும்? அவங்கள ஒரு முகலாய மன்னரை கேட்க முடியுமா? ஒரு பிரிட்டிஷ் கவர்னரை போய் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நம்ம அடிமைகளா இருந்தோம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இடம்லாம் உனக்கு, இந்த இடம், அது ஏற்கனவே எவனுதா இருந்தாலும் அவங்க கவலைப்படல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது எவனுதா இருந்தாலும் அவங்க கவலைப்படல. இதெல்லாம் உனக்கு, இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு போடுவாங்க அவங்க பாட்டுக்கு. இப்ப என்ன சிக்கல் சொன்னா, யாராவது ஒரு விஷயத்தை சொன்னா இது என்னது உண்ணுதுன்னா, யாரு காலத்துல உண்ணுது, யாரு காலத்துல என்னது? அப்ப காலம் மாறுது இல்ல. அந்த காலம் மாறுற போது ஒரு சிக்கல் வரும்ல.
கடைசியா தலையை பிச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு முடிவு சொல்றாங்க. அப்பா 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுக்கோங்கப்பா. நம்ம அப்பதானப்பா சுதந்திரம் வாங்கணும் சார். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் போட்டு பழச மாற்ற முடியுமா? யாரோ ஒரு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்பா நம்ம தாத்தா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுங்க, இப்ப மாத்தவா முடியும்? அது போதாதுன்னு அவரு வேற பிள்ளை குட்டி பெத்து போட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன சொத்து வேற உங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. என்னமோ நடந்து போச்சு. இப்ப போய் எங்க தாத்தா ஒழுக்கமா இருந்திருக்கணும் அப்படின்னா சான்ஸ் இல்லப்பா. அவர் ஒரு பரம்பரையை கிரியேட் பண்ணிட்டாரு. அவங்க 10 ஏக்கரை எடுத்துக்கிட்டாங்க. நீ இப்ப போய் நின்று தாத்தாவோட தானே, அது என்னோட, நான் தான் பிளட், எங்க தாத்தா பிளட்ல வந்தேன், அந்த அம்மா வெறும் கான்குபைன் மட்டும்தான், எல்லாம் பேச முடியுமா? இப்ப அதே மாதிரி பழைய வரலாறுகளை நீங்கள் இன்றைக்கு பேசி தீர்வு காண முடியாது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடைஞ்சதுன்னா அதுக்கு பிறகு இந்தியா சுதந்திர நாடு, அதுக்குரியத்தான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்றோம்? ஏகப்பட்ட கலாட்டா பண்றோம். இதை தோண்டுனா அதுக்குள்ள இது அது இருக்கும். அது இன்னும் ஆழமா தோண்டு, அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கும். என்ன இருக்கும் சார்? இந்த வடநாட்டில் இருந்த ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார். என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க வேறு மதத்தினுடைய ஒரு சின்னம் அதை தோண்டுனா ஒரு இன்னொரு மதத்தினுடைய சின்னம் இருக்குன்னு சொல்றாங்க. நீ இன்னும் 200 அடி தோண்டினா இன்னொரு மதத்தோட சின்னம் அதுல இருக்கும். ஏன்னா இந்திய வரலாற்றில் சமணம், பௌத்தம், இந்து, கிறிஸ்துவம், இஸ்லாம் என்று காலம் மாறிக்கொண்டே இருந்தது. அப்ப என்ன போச்சு? அவங்கவுங்க பவர்ல இருக்கிற போது தூக்கி மேல வச்சிருவாங்க. இப்ப நீங்க ரிவர்ஸ்ல போய் எப்படி இதை தீர்வு காண முடியும்? சண்டை போட முடியுமா? ஒரு தெளிவு வரணும். பார்ப்ப, நமக்குள்ள சண்டை போடக்கூடாது. நீ ஒரு எல்லையோட நீ நின்னுக்கோ, நான் ஒரு எல்லையோட நின்னுக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு எப்படி சாவறதுன்னு பார்ப்போம். என்னைக்கு போவோம்னு யாருக்கு தெரியும்? இதை விட்டுட்டு நான் உன்னை வெட்டுவேன், நான் உன்னை குத்துவேன், இது யாருதுன்னு பார்த்துருவோம்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகம் எவனுடையதும் அல்ல. எல்லாரும் செத்து உலகத்துடையவனாகத்தான் போக போகிறான் ஒழிய எவனுக்கும் இந்த உலகம் சொந்தம் இல்லை. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலைமை சொந்தமடான்னா. நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கிறோம். ஏன் இப்படி முட்டாளா இருக்கிறோம்? ஏன் யோசிக்கல? நீங்க கொஞ்சம் படிப்படியா மேல போகணும். எப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் கதை, இதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் கதை. ஒரு பைப்பர்னா உங்களுக்கு தெரியும், வாசிக்கிட்டே போவாங்க, அந்த இங்கிலீஷ் பழக்கம் அது. அவன் ஒரு நாள் விடிய காலையில் ஒரு 5-5:30 மணிக்கு வயக்காட்டு வழியா பைப் வாசிக்கிட்டே போறான். 2 நண்பர்கள் விவசாயி, பக்கம் வீட்டில் இருந்தவங்க, அவங்க நிலத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த பக்கம் நிலத்தில் ஒருத்தன் வேலை செய்கிறான், அந்த பக்கம் நிலத்தில் ஒருத்தன் வேலை செய்கிறான். இந்த பைப்பர் அப்படியே வாசிக்கிட்டே போகும்போது இவன் இந்த சைடுல இருந்து அவனை இப்படி பார்த்தான். என்னமோ வாசிக்கிறான். அவன் அந்த சைடுல இருந்து இவனை பார்த்தான். ஐயோ என்னமோ வாசிக்கிறான். அப்படியே வாசிக்கிட்டே வந்தவன் இவங்க 2 பேரையும் தாண்டி அண்ணாண்ட போய் அப்படியே போயிட்டான். பாருங்க, அப்படியே பார்த்துட்டானுங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாம் விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் 5-5:30 மணி முடிஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி போனோம். அது விவசாயம் பார்த்து வேலைகளில் பார்த்தவன் வீட்டுக்கு நேராக போகிறவன் ரொம்ப கம்மி. 7ஆம் நம்பர் கடைக்கு போயிட்டு சில பேர் போவான். இவன் 2 பேரும் அந்த டைப்பு. நேராக அங்கே போனானுங்க. அப்போ 2 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்தானுங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு, தீர்த்தம் சாப்பிட்லான்னு உட்காந்தாங்க. அப்படியே சாப்பிடும்போது சொன்னான், காலையில் ஒரு பைப்பர் அந்த சேப்பு தொப்பி போட்டுக்கிட்டு ஒன்று வாசிட்டு போனான் பாரு. ஐயோ என்ன வாத்தியம்னா இவன் அடுத்தவன் அதை விட்டுட்டான். கண்ணவிஞ்ச மூதேவி. அவன் எங்கடா சிவப்பு தொப்பி போட்டிருந்தான்? பச்சை தொப்பி போட்டிருந்தான்டா. உனக்கு கண்ணவிஞ்சு போனதால தான் உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கிறது இல்லைன்னு. ஏன் சம்சாரத்தை பத்தி பேசினா கொன்னே போடுவேன், வெட்டியே போடுவோம். நீ அவளை பத்தி பேசுறதுன்னு அவ யோகியத்தை தெரியாதான். ஐயோ 2 பேரும் அடி தடி சண்டை வெட்டு குத்து எல்லாம் கட்டி புரண்டு உருண்டு 2 பேரும் ஒரு மாதிரி ஆயி கடைசியா கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா, சரி நமக்குள்ள சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்னு சைலண்டா உட்கார்ந்தானுங்க. சார், அந்த கடைக்கார சமாதானம் பண்ணுவோம்ல, சண்டை போடாதீங்கப்பா, என் கடையில் வந்து உட்காருங்க, பெசன் சாப்பிட்டு போங்க. இப்படி சோகமா உட்கார்ந்த போது அதே பைப்பர் உள்ள வந்தான். சார், இவன் தானே கண்டுபிடிச்சிடலாம் பார் அப்படின்னு அவன் தொப்பியை கழட்டி இப்படி டேபிள் மேல வச்சான். சார், பக்கத்து டேபிள்ல உட்காந்து இப்படி அவன் தொப்பியை வச்சான். சார், அதுல பாதி சிவப்பு பெயிண்ட், பாதி பச்சை பெயிண்ட்.
அவன் தொப்பியில் ஒரு பாதி சிவப்பு பெயிண்ட்டு, ஒரு பாதி பச்சை பெயிண்ட்டு அதை வச்சிருக்கான். நான் பார்த்த பக்கம் பச்சையாக இருந்ததால் பச்சைன்னு சொல்லிட்டேன், அண்ணே மன்னிச்சுக்கண்ணா. நான் பார்த்த பக்கம் சேப்பாக இருந்ததால் சேப்புன்னு சொல்லிட்டேன், அண்ணே மன்னிச்சுக்கண்ணே அப்படின்னா. இவன் 2 பேரும் சேர்ந்தான். இவனால தான் நமக்குள்ளே சண்டை வந்தது. ஆமாம், இவனை உதப்பவா. அவன் ஒரு பாவம் பண்ணல பாவம். ஏன்டா இப்படி ஒரு தொப்பி போட்டேன்? நீ விதவிதமான கடலில் போடுவே நீ. நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பண்ணணும், சண்டை போட்டுக்கிட்டு தெரியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க. அவனை போட்டு மொத்துன்னு மொத்தி கடைசியில் எரிச்சல் அந்த தொப்பியை எடுத்து வாசலில் தூக்கி விட்டு எறிஞ்சான். போட அப்படின்னு தொப்பியை தூக்கி விட்டு எறிஞ்சோம். கொன்னுடுவோம் ஒன்று அப்படின்னு அவனை மிதிச்சுட்டு 2 பேரும் அண்ணன் தம்பியா தோளில் கை போட்டு வாசலில் வரும்போது பார்த்தா வாசலில் ஒரு பெரிய தண்ணி தொட்டி. அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே போய் அந்த தொப்பி விழுந்துருக்குது. அதை இப்படி பார்த்தானுங்க. அதில் 2 சாயம் 2ம் போய் வெளிவெளியல்னு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை பச்சைன்னா ஒருத்தன், சிவப்புன்னா ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகணும்னு முடிவு பண்ணா நல்ல தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லை, கலரே இல்லாதது அப்படின்னு கண்டுபிடிச்சான். அதுபோல் தான் ஒவ்வொரு மதமும் கடவுளை பச்சையாய் பார்க்கிறது, சிவப்பாய் பார்க்கிறது. நன்கு கழுவி எடுத்தால் அது நிறமற்றது என்பதை புரிந்து கொள்வார்கள். அது நிறமற்றது, அது வடிவமற்றது, அது குணமற்றது, அது உங்கள் கைக்கு அகப்படாதது. வானத்தை நீளம்னு சொல்றீங்க, அறிவுபூர்வமான விஷயமா? வானம் நீளமா? நீங்க போயிட்டே இருப்பீங்க, நீளமே கிடைக்காது. வானம் நீளம் கிடையாது, அது ஒரு மாயா தோற்றம். உங்களுக்கு கடல் நீளமா தெரியுது, நீளமா? கையில தண்ணி அள்ளி பாருங்க, அதுக்கு ஏதாவது ப்ளூ கலர்ல இருக்குதா? இல்ல. அந்த நீலம்ங்கிற நிறத்தில் தோன்றினாலும் அது உண்மை அல்ல, மாயை, அல்ல நிறம் கிடையாது. அதுபோல் கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு மதத்தில் ஒரு வகையில் காட்சி அளித்தாலும் அது ஒருபோதும் நிறமற்றது, அது இன்ன மதத்துக்கும் கட்டுப்படாது. நான் சொல்றது எல்லா மதத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் ஏதோ ஒரு மதத்துக்கு மட்டும் சொல்றேன்னு பொருள் அல்ல. எல்லா மதவாதிகளும் அடக்கி வாசிக்க வேண்டும். எல்லா மதவாதிகளும் அடக்கி வாசிக்க வேண்டும். என் மதம் மட்டுமே உயர்ந்தது என்று பேசுகிற முட்டாள்தனத்தை நிறுத்துங்கள். உங்கள் எல்லைக்குள் நீங்கள் கண்டறிந்த அறிவு அவ்வளவுதான். அதை மற்ற மதத்தோடு மோத விடாதீர்கள். இந்த நூற்றாண்டில் மதத்தின் பெயரால் சண்டையிட்டால் அதை விட அசிங்கம் உலகத்தில் வேறு இருக்க முடியாது. ஞானம் அடைந்தவர்கள் யாராவது கடவுளின் பெயரால் சண்டையிடுவார்களா? உண்மையான கடவுளை உணர்ந்து விட்ட யாராவது ஒருவன் மதத்தின் பெயரால் சண்டையிடுவானா? அது பைத்தியக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலை. நாம் ஏன் அதை செய்ய வேண்டும்? கேட்கணும். அப்ப இதோட நின்று போயிடுமா? அது எப்படி உருவாச்சு? ஏன், எதுக்கு, எப்படி? இந்த மாதிரி மாறி 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 கேள்விகளை கேட்க கேட்க தான் நமக்கு ஒரு விடை, பெரிய ஆழமான ஒரு விடை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு ஆபத்து சொல்றானா, ஒரு எல்லை வரையில நீங்க படிக்கணும். இப்ப புத்தக கண்காட்சி எதுக்கு வச்சிருக்காங்க? படிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. வாங்குங்க, இந்த புத்தகத்தை படிங்க, அந்த புத்தகத்தை படிங்க, 100கணக்கான புத்தகத்தை படிங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா ஒரு எல்லைக்கு அப்புறமா ஒரு ஆபத்து ஒரு சொல்லட்டுமா? எல்லாத்தையும் அறகுறையா படிச்சவனை விட ஆபத்தானவன் இந்த உலகத்துல வேற எவனுமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அறகுறையா படிச்சு வச்சிருப்பான். வெரி டேஞ்சரஸ். அதனுடைய கடைசி ஆழத்துக்கு அவன் போயிருக்க மாட்டான். அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த லெவல் இருக்குல்ல, அந்த இன்டெப்த் நாலேஜ், அதுக்கு போயிருக்க மாட்டான். சிம்பிளி ரீடிங், எல்லாத்தையும் படிப்பான், மனசுல தூக்கி அப்படியே போட்டுக்குவான், அவன் பாட்டுக்கு ஒப்பிச்சுட்டு திரிவான். அதனுடைய ஆழத்துக்கு போனாதான் இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு இல்லைங்கிற தெளிவு அவன் அடைய முடியும். ஸோ அறகுறையா படித்தவன் பெரிய பெரிய ஆபத்தானவன். அது மாதிரி இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டு போற, ரொம்ப யோசிக்கிறவன் உருப்படியா ஒரு காரியம் செய்ய மாட்டான். ரொம்ப யோசிக்கிறான் பாருங்க. சில பேர் ஹோட்டல்ல போய் உட்காந்து என்ன சாப்பிட்றேன் கொஞ்சம் யோசிச்சோம். ஏய், ஹோட்டலில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு 10 ஐட்டம் இருக்கு, எதை தின்னாலும் பேதி போகுது. அதுவா இதுவா? என்ன ஹோட்டலில் ஒரு 10 ஐட்டம் தான் மொத்தமாக இருக்க போகுது. எது அண்மை காலத்தில் போட்டதோ அதை கொண்டாப்பா. ரீசெண்ட் ப்ரொடக்ஷன் அதை கொண்டா, எக்ஸ்பைரி டேட்டோட கொண்டாந்துடாது. இவ்வளோதானே நம்ம வேலை. எதுக்கு சொல்ல வரேன்? ரொம்ப யோசிக்கிறான்னு வச்சுங்க ஒருத்தன், ஒரு காரியம் செய்ய மாட்டான். சில பேர் ரோட்டிலே நிற்பான், லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதா? லெஃப்டில் போனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம், ரைட்டில் போனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். ஆனால் லெஃப்டில் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும்ல? ஆமாம். பட் ரைட்டில் போனால் ஒன்றுமே நம்ம வாங்க முடியாது இல்லை? ஆமாம். ரைட்டில் ரொம்ப சுற்றி போக வேண்டியிருக்கும்ல? ஆமாம். அப்போ லெஃப்ட்லேயே போயிடலாமா? போயிடலாம், நின்று போக வேண்டியிருக்கும். இந்த பையன் கடைசி வரைக்கும் நகரவே மாட்டான். ஒரு அளவு தான் யோசிக்கணும். நான் ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய புதிருங்க, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய சஸ்பென்ஸுங்க, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய மர்ம நாவலுங்க, இந்த வாழ்க்கை ஒரு முடிவில்லாத அதிசயங்க.
நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே பூந்து வெளியில் வரும்போது எல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஸ்டெப்பு வச்சு போவேன்னா சான்ஸே இல்லைங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு சின்ன கை விளக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த கை விளக்கால பாருங்க, ஒரு 10 அடி தூரத்துக்கு பாம்பு இல்லை பல்லி இல்லைன்னா புறப்பட்டுருங்க. இந்த காட்டோட 15,000 மைலும் எனக்கு தெரிஞ்சுதான்னா நீ ஜென்மத்துக்கு போக மாட்டேன். என்ன ஒரு 10 அடி 15 அடிக்கு போகிறதுக்கு ஒரு டார்ச் லைட் கையில் இருக்குது, வச்சுக்க தைரியமாக போயிட்டே இரு. உனக்கு கொடுத்த அறிவை வச்சு பயணத்தை ஆரம்பி. அதை விட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு தான் நான் வீடு கட்டுவேன்னா அவன் வீடே கட்ட மாட்டான். வீடு கட்டினா ஏமாத்துவாங்க, யார் கட்டினாலும் ஏமாத்துவாங்க. யார் கட்டினாலும் ஏமாத்துவாங்க, யாரை கட்டினாலும் ஏமாத்துவாங்க. என்ன பண்ண முடியும்? லைஃப் அப்படிதான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ரைட்டு போயிட்டு போகுது போ அப்படி. நான் எதுக்கு சொல்ல வரேன், ரொம்பவும் ஏனுங்கிற கேள்வி இருக்கணும், எதுக்குங்கிற கேள்வி இருக்கணும், எப்படிங்கிற கேள்வி. அதே கேட்டுக்கிட்டே செயலில் இல்லாமல் இருந்தா அதை விட முட்டாள்தன உலகத்தில் ஒன்று இருக்க முடியுமா? வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுமோ அதை நோக்கி நம்ம கொண்டு போகணும். ஒரு 2-3 விளக்கங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். ஒன்று, மத விஷயத்தில் என் மதத்தினுடைய பழக்க வழக்கம் தான் ஒஸ்தி, மற்றவங்களுடைய மத பழக்க வழக்கம் தப்பு, அது மட்டமானதுன்னு சொல்லாது. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒன்று உண்டாச்சு. இப்போ சில பேர் அடுத்த மதத்தை குறையா விமர்சனம் பண்ண போகும்போது தான் சிக்கல் வருது. அதுதான் தம்பி கார்த்திக் அழகாக சொன்னார். நான் என்னுடைய மதத்தில் இருக்கிற சொல்லலாம், அடுத்தவனுக்கு போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? என் வீட்டை ஒட்டடை அடிக்கலாம், எதிர் வீட்டை போய் ஒட்டடை அடிக்க முடியுமா? அது மாதிரி அவங்கவுங்களோட நிறுத்திக்கணும். அதனால எதிர் வீட்டில் தப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதை நான் சொல்லி பிரச்சனை பண்ண விரும்பலேன்னு அர்த்தம். ஒன்று யோசிக்கணும். அதாவது என் மதம் மட்டுமே சிறந்தது, என் கடவுள் மட்டுமே சிறந்தது, என்னோட வழிபாட்டு முறை தான் உலகத்திலேயே ரொம்ப அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்குன்னு ஒன்று கொடுத்துருக்குது, ஏதோ அந்த வழியில் நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன், அதுவும் நிறுத்திக்கங்க. ஒருவேளை அது அவனோடது உயர்வாக கூட இருக்கலாம், இருக்கட்டும் அப்படின்னு நிறுத்திடுங்க. அதெல்லாம் கிடையாது, அது தொடர்ந்து ஆரம்பிக்காதீங்க. எல்லா மதத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா மதத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுங்க சார். ஒன்றுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த பிஹைண்ட் வுட்ஸில் நான் பேசி ஒரு 4 லட்சம் பேர் பார்த்து ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பிஹைண்ட் வுட்ஸில் நம்ம ஏன் இந்துக்கள் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்க அப்படின்னு. நான் வந்து துபாய் போயிருந்தேன், ரெடியாகி மாலை நிகழ்ச்சிக்கு போகிறதுக்காக ரிசப்ஷனில் வந்து உட்காந்துருந்தேன். அப்போது அது துபாயில் இருக்கிற நேட்டிவ் அரேப் ஒருத்தர், அவர் வந்து நின்று முதல்ல ரொம்ப பண்பாடாக தான் பேசினேன். என்ன சொன்னார், நான் உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்னேன். உட்காருங்க, இட் இஸ் மை ப்ளஷர், உட்காருங்க அப்படின்னு. இப்படி கேட்டுக்கிட்டே வந்தார். சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கலாமா பர்சனலாக அப்படின்னாரு. கேளுங்க. ஏன் இங்கே பொட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. ஏன் நெத்தி நான் வச்சுக்கிறேன். அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப ஜோவியலாக பேசுகிறீங்க அப்படின்னார். அதனால தான் வண்டியே ஓடுது. இல்லை, லேடிஸ் தானே ஜென்ரலாக வைப்பாங்க, ஜென்ஸ் வந்து இந்த மொட்டு வைக்க மாட்டாங்கல்ல. அதான் அவர் ரொம்ப பண்பாடு. என்ன சொன்னார், நான் அவங்கள்ட்ட சண்டை போட வரல, நான் ஒரு ஆர்வத்தில் ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை இது வந்து திஸ் இஸ் கால்டு தேர்ட் ஐ. இந்த 2 கண்ணாலையும் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தப்பாக தான் பல விஷயம் தெரியும். இந்த 2 கண்ணுக்கு அப்பால் கண்ணற்ற கண்ணு ஒன்று இங்கே இருக்குது, அது வழியாக பார்த்தா மட்டும்தான் உண்மைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு உண்மைகள் புரியவே புரியாது. இந்த காதுகளை கொண்டு கேட்பதை தவிரவும் நீங்கள் சில விஷயங்களை கேட்பீர்கள், அவைகள் தான் தூய்மையானவை. 2 கண்களை கொண்டு பார்ப்பதை தவிரவும் நீங்கள் 3வது கண்ணால் ஒன்றை பார்ப்பீர்களே, அவைதான் உண்மையானவை. அது வந்து ரொம்ப அதிசயமான விஷயம். இதை டெய்லி டச் பண்ண சொன்னாங்க. இதை டச் பண்ணும்போது we get initiated டெய்லி. ஓ ரைட், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணு, இந்த சைடும் போகாது அந்த சைடும் போகாது. கமான், இந்த தராசை முள்ள அப்படி நடுவில் கொண்டாந்து நிறுத்துவான்ல, கரெக்டாக இருக்கணும் அப்படி. அது மாதிரி இந்த தராசை டெய்லி நடுவில் கொண்டாந்து நிறுத்துகிறோம். ஸோ ஹிந்துஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அவர் இப்படி நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் சொன்னார், ஐ லேர்ன்ட் எ லாட் ஃப்ரம் யூ. நான் ஹிந்தி படங்கள் நிறைய பார்ப்பேன், எனக்கு ரொம்ப ஹிந்தி சினிமாலாம் ரொம்ப பிடிக்கும். இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப என்ன ரொம்ப சந்தோஷமாக வழி அனுப்பிச்சி வச்சார் அந்த நண்பர். அது இருக்கட்டும். அப்புறம் நான் சொன்னேன், என்ன நீங்கள் வந்து பர்சனலாக சில கொஸ்டின் கேட்டீங்க, உங்களை நான் கேட்கட்டுமா? இஃப் யூ அலோவ் மீ ஐ வில் ஆஸ்க் யூ. கேளுங்களேன் அப்படின்னாரு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இல்லை இது எங்கள் நாட்டோட அடையாளம் அப்படின்னாரு. அப்போ அவங்களுக்கும் ஒரு அடையாளம் வச்சுருப்போம், அந்த அடையாளத்தை மாற்ற மாட்டோம். லாஜிக்கலாக எத்தனை விதமான மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டால் கூட நம்ம அடையாளங்களை இழக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டோம்.
அது மாதிரி நாங்கள் எங்கள் அடையாளங்களை இழக்க மாட்டோம், இதுதான் உண்மை, அதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்கள் ஒரு சயின்ஸ் புரிஞ்சுக்கணும். பாலைவனத்தில் மணல் காற்று சூறாவளியாக அடிக்கிற போது அப்படியே ஆடையை தூக்கிற மேலே பாலைவனத்தில். அதை விட கொடுமை எப்படின்னா தலைமுடிக்குள்ள மணல் போயிடும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், தலைமுடிக்குள்ள மணல் போயிட்டா ஜென்மத்துக்கு உங்களால் க்ளீன் பண்ண முடியாது. குப்புன்னு ஒரு மணலை கொண்டாந்து தலையில் கொட்டிட்டா நீங்கள் எவ்வளவு குளிச்சாலும் மணல் போவாது, ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த மணல் காற்று அடிக்கும் போது வந்து தலைமுடியில் கொட்டிடுச்சுன்னு வச்சுங்க, போவாது. பாலைவனத்தில் கண்ணில் வந்து மண் அடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, உங்களால் பார்க்க முடியாது. ஸோ பாலைவனத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் உருவாகுது, உடம்பு முழுக்க மூடப்பட்டது, முகத்தை மூடப்பட்டது, தலை மேலே ஒரு ரிப்பன் கட்டி ஒரு துணியை போட்டு தலைமுடிக்குள்ள மணல் போகாதபடி அமைக்கப்பட்டது. அந்தந்த இடத்திற்கு ஏற்ப ஒரு ஆடை வடிவமைக்கப்படுகிறது. நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் வட்டமா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? ஆதி காலத்துல பாலைவனத்துல மணல் காத்து திடீர்னு அடிச்சுட்டா கூட உணவுல மணல் விழாதபடி எல்லாரும் அப்படியே மூடிக்கிறதுக்கு வசதியா வட்டமா உட்கார்ந்து சாப்பிடுற கல்ச்சர் அவங்களுக்குள்ள உருவாயிற்று. வேர்களை தேடுங்கள், வேர்களை தேடினால் உங்களுக்கு உண்மைகள் புலப்படும். நீங்கள் விருட்சங்களின் மலர்களை குறை சொல்லுகிறீர்கள், அதன் வேர்கள் எங்கிருந்து புறப்பட்டன என்று வேர்களை கொஞ்சம் தேடி பாருங்கள். there is a reason behind it. அப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது எப்ப கிடைக்கும் உங்களுக்கு? ஏன் 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 இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனாதான் நாங்க இந்த உலகத்துல உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். சார், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, நிறைய அறிவாளிகளோடு பழகுகிற வாய்ப்பு, அதுவும் விதவிதமான அறிவாளிகளோட, சயின்டிஸ்ட், ரிலீஜியஸ் பர்சனல், ஸ்பிரிச்சுவல் பீப்புள், என்ன நிறைய பேரோட பழகுகிற ஒரு பெரிய வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில். ஒரு MS ஆர்த்தோ, ஒரு டாக்டர், அவருடைய நண்பர், நான் போனேன். அப்படி போன போது நிறைய பேஷண்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பேஷண்ட்டுன்னு சொல்லுவோமே ஒழிய பேஷன்ஸ் இல்லாதவங்க தான் பேஷண்ட். பொறுமையே இருக்காது பேஷண்ட்டுக்கு. யாராவது ஒருத்தர் உள்ளே போனால் எரிச்சலாக இருக்கும். நம்ம வரிசையில் உட்காந்துருக்கோம், எவனோ ஒரு தடிமாடு மாதிரி ஒருத்தன் உள்ளே போகிறான் அப்படிம்பாங்க. நான் உடனே சொன்னேன் அவர்கிட்ட, நான் உங்களை பார்க்கணுன்னு வந்தேன், பட் நிறைய பேஷண்ட்டு வெயிட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அப்போ நான் இங்கே உங்களுக்கு நின்று பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நான் கோயம்புத்தூர் வந்ததால உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன், நான் இன்னொரு முறை வரேன். சார் உட்காருங்க சார், உங்களை பிடிக்கிறது பெரிய கஷ்டம், ஒரு 10 நிமிஷம் உங்களோட இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷம், உட்காருங்க அப்படின்னு உட்கார சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேஷண்ட்டை பார்க்குறேன். பேசுவோம் நம்ம. விதவிதமான அனுபவம் சார். ஒரு 85 வயசுக்கு மேலே ஒரு வயசானவர் வந்தார். வயசானவர்னு சொல்கிறது மன்னிச்சுங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கடைசியே எவ்வளோ வயசோ அதை விட ஒரு வயசு பெரியவர் வந்தார். வயசானவங்களுக்கு டெஃபினேஷன் அதுதான். அவர் நடக்க முடியலைங்க அப்படின்னார். அப்படியா, நடக்க முடியலையா, படுங்க, அதில் ஏறி படுங்க. அவர் ஏறி படுத்தார். ஒரு எவர் சில்வரில் சுத்தில் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு, அதை முட்டியில் டங் டங்னு தட்டினார், இங்கே தட்டினார், அங்கே தட்டி முடிச்சுட்டு அப்புறம் அந்த காலில் தட்டினார், எல்லாம் பண்ணிட்டு. உங்களுக்கு இப்போ என்ன ஏஜ்? 85 கம்ப்ளீட். 85 வயசு ஆயிடுச்சு இல்லை, முட்டியெல்லாம் தேஞ்சிருக்கும்ல. இந்த வயசில் நாங்கள்லாம் இருப்போமான்னு தெரியாது. யார்? டாக்டர். இந்த வயசில் நாங்கள்லாம் இருப்போமான்னு தெரியாது. கடவுள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. வயசாகி போனதால முட்டியெல்லாம் தேஞ்சு போயிருக்கு, அதான் உங்களுக்கு பெயினுக்கு காரணம். அவர் ஒரு கேள்வி கேட்டார் சார். என்ன கேட்டார் தெரியுங்களா? இந்த முட்டிக்கு என்ன வயசு? டாக்டர் இப்படி பார்த்தார். என்ன கேட்குறீங்க? இல்லை, இதுக்கு 85 வயசு வலிக்குது, தேஞ்சு போச்சு. நீங்கள் இதுக்கு என்ன வயசு? அதுவும் 85, அது ஏன் வலிக்கல? இதுக்கு டாக்டர் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் MBBS சிலபஸில் அது இல்லை. இது ஏன் வலிக்கலைன்னு பாருங்க. டாக்டர் என்ன இப்படி பரிதாபமாக திரும்பி பார்த்தார். நான் கேட்டேன், நான் போட்டுமா? அவர் அவமானப்படுறது நான் எப்படி உட்காந்து பார்க்கறது? நான் சொன்னேன், நான் போட்டுமா, உட்காருங்க அப்படின்ட்டு. என்ன கேட்டீங்க அப்படின்னார். இது ஏன் வலிக்கலை? நாளையிலேருந்து ஆரம்பமாயிடும் சார். இந்த ஏன்கிற கேள்வியை சரியா கேட்கணும். நீங்க விபரீதமாக கேட்டால் விபரீதமாக போகும். நான் சொல்ல வந்தது இது இல்லை, இன்னொரு கேஸ் அது. ஆக்சுவலாக நான் அதை நான் அறியாமல் அந்த நகைச்சுவைக்குள்ளே போயிட்டேன். அவர் வந்தபோது ஒருத்தரை செக் பண்ணிவிட்டு, ஒரு யங் மேன், வில் பி அரௌண்ட் 40-41, அவ்வளோதான். அவரால் நடக்க முடியல சார். அவர் என்ன பண்ணார், நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கலாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்கேனை பார்த்தாரு, ரிப்போர்ட்டை பார்த்தாரு, அப்புறம் அவரை செக் பண்ணார். பார்த்துட்டு இப்படி யோசிச்சுட்டு
எல்லாம் நல்லா இருக்குது சார், உங்களுடைய முட்டி எலும்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இல்லை டாக்டர், என்னால் நான் நினைக்கிற மாதிரி நடக்க முடியல, சிரமமாக இருக்குது. அப்படி கொஞ்சம் திணறிக்கிட்டே இருந்து சில போது நான் சொன்னேன், இந்த எம்எஸ் ஆர்த்தோ என்னுடைய நண்பர் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒன்று சொல்லாமா? சொல்லுங்கள் சார். நான் ஓஷோ படிச்சிருக்கேன். இது மாதிரி ஒரு கேஸை ஓஷோ ரெஃபர் பண்ணுறார். அப்படியா, என்ன சொல்கிறார்? சின்ன வயசில் 10 வயசு 12 வயசு பையனாக இருக்கும்போது நீங்கள் ஓடணும் அப்படின்னு நினச்சி ஓட ஆரம்பிக்கும் போது உங்கள் உடம்பு உத்தரவு கொடுத்துரும், மூளை கொடுத்துரும், ஓடு அப்படிங்கும். நீங்கள் ஓடலாங்கிற கமாண்டு வந்து உடம்பெல்லாம் ரெடியானப்போ உங்கள் அப்பன் ஒரு குட்டி நறுக்குன்னு குட்டி உக்கார், ஓடுன கொன்னுடுவேன். இது மாதிரி சில பேர் வீட்டில் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அதாவது ஃபிசிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி அவன் ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டான், கமாண்டு புறப்பட்டுடுச்சு, காலில் இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்கும் கமாண்டு போயிடுச்சு, ரன் அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்படி பிள்ளைகளை வளர்த்தவர்களுக்கு 40-42 வயதில் எல்லாம் நன்றாக இருந்தாலும் வேலை செய்யாது. ஏன்? சின்ன வயசு கமாண்டு அது உங்க மனசுல கிடக்குது. அந்த கமாண்டு நீங்க எதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அப்படியே பிளாக் பண்ணிடும். தயவு செய்து உங்க பிள்ளைங்களை வளர்க்குற போது அவங்க அது மாதிரி விளையாட போறாங்க. பாரதிய எழுதுறாரு, எங்க அப்பா என்ன விளையாடவே விட மாட்டான்னு. சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் புஸ்தகம் படித்தா மட்டும்தான் புள்ள உருப்படும்னு. தப்பு. புஸ்தகம் படிக்கிறதோட எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோ விளையாடினா தான் உங்கள் புள்ள உருப்பட முடியும். விளையாட அலோவ் பண்ணுங்க. ஏன்னா விளையாட்டில் தான் லவ் வால் அப்படிங்கிறதே கற்றுக் கொடுக்குறான். விளையாட்டில் தான் டீம் ஸ்பிரிட்டுங்கிறதே கற்றுக் கொடுக்குறான். விளையாட்டில் தான் தோல்வி ஒரு தோல்வியே அல்ல என்பதை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா விளையாட்டில் தோத்து போனவொடனே ஜெயிச்சவனுக்கு கை குலுக்கிட்டு வெளியே வருவான். புரியுதா? இப்போ விளையாட்டை வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியாது. அதுலேயும் இந்த பள்ளிக்கூடத்தில் பண்ணுற அழும்பு, பிடி பீரியட்னு ஒன்று வச்சு அதை திருடிட்டு கணக்கு சொல்லி கொடுக்குறது, இங்கிலீஷ் சொல்லி கொன்னுடுவேன் கொண்டு. ஆமாம், என்னை மட்டும் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக்குனீங்க, கொன்னுடுவேன் கொண்டு. என்னைக்கு ஆக மாட்டேன்ற தைரியத்தில் சொல்கிறேன். பிடி பீரியடை கொள்ளையடிக்காதீங்க. ஆசிரியர்கள் சொல்கிறேன், பிடி பீரியடை கொள்ளையடிக்காது. உங்கள் தமிழ் படித்தா என்ன, படிக்காட்டி என்ன, இங்கிலீஷ் படித்தா என்ன, படிக்காட்டி என்ன, பிடி பீரியடில் பிள்ளைய விளையாட விடணும். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா அது? அதெல்லாம் நம்ம எடுக்கலாமா? சில விதமான எனக்கு ஒரு இதுக்காக சொன்னேன், நான் என்ன அமைச்சராக போகிறேன், ஒரு நாள் ஆக போகிறது இல்லை. அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களை அடிமைப்படுத்துகிறோம். இது செய், அது செய்யாது, இது செய், அது செய்யாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. சைக்கலாஜிக்கலாக அப்செட் ஆகிப்பட்டால் குழந்தைங்களுக்கு தைரியம் போயிடும். உங்கள் குழந்தைக்கு எல்லாத்த விட முக்கியமான விஷயம் 2 தான். என்ன தெரியுமா? தைரியம், ஆரோக்கியம். இது 2 இருந்தால் போதும், உங்கள் பிள்ளை ஜெயிச்சிடும். தைரியம், ஆரோக்கியம், அந்த 2 துணிவு, உடல் நலம், அது 2 இருந்தால் போதும், நம்ம பிள்ளைங்க ஜெயிச்சிடும் உலகத்தில். அதுங்களுக்கு வாழ தெரியும். இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அப்போ அவர் சொன்னார், எப்படி சார் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க அப்படி? யார்? வந்த பேஷண்ட். ஆமாம், எங்கள் அப்பா என்ன அப்படி தான் சார் வளர்த்தா இருந்தார். எங்கள் அப்பா என்ன அப்படி தான் சார் வளர்த்தாரு. எல்லாத்துலேயும் அப்படியே நொறுக்குன்னு வந்து ஒரு குட்டுவார், இந்த மாதிரி பண்ணுவார். நான் சொன்னேன், இது என்னோடது இல்லைங்க, மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலைக்குன்னு ஓஷோ ஒரு புக்கு எழுதுறாரு. மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலைக்கு அப்படின்னு ஓஷோ ஒரு புக்கு. அந்த புக்கில் நான் படித்ததுன்னு சொல்கிறேன். ஏன் புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க? இது மாதிரி நீங்கள் 40 புத்தகம் படித்தா நீங்கள் எவ்வளவு தகவல் தெரிஞ்சு வச்சுக்கலாம், எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணலாம், எத்தனை பேருக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம், உங்கள் குடும்பத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம், எவ்வளோ பேருக்கு உதவலாம். அதுக்காகத்தான் சொல்கிறேன், புத்தக கண்காட்சிக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகாதீங்க. ஏதாவது 2 புத்தகம் வாங்குங்க, 2ஐயும் உங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து படிங்க. அதுலேருந்து பல விஷயங்களை எடுத்துக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பாரு. தோ பரமசிவம் அப்படின்னு ஒருத்தர் தம்பி நிறைய விஷயங்களை சொல்ல முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தம்பி. தோ பரமசிவன் புத்தகத்தை எடுத்து படிங்க. நீங்கள் தமிழருடைய தொன்மை, வரலாறு எல்லாத்த பற்றி அத்தனை தகவலும் அடங்கி இருக்கக்கூடிய களஞ்சியம் தோ பரமசிவன். இவங்கெல்லாம் அடையாளமே நமக்கு தெரியல. திருநெல்வேலியில் வாழ்ந்த ஒரு அறிவு ஜீவி தோ பரமசிவன். எவ்வளவு நுட்பமான விஷயங்கள் எல்லாம் எழுதுறாரு தெரியுங்களா? எல்லாரும் ராஜராஜ சோழனை பாராட்டுவோம், ஏன்னா ராஜராஜ சோழனுடைய ஆட்சி ரொம்ப சிறந்த ஆட்சின்னு சொல்லி வரலாற்றில் பாராட்டுவோம். அவர் சொல்றாரு எல்லாம் கரெக்டு, ஆனால் நிறைய தப்பு நடக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார் அப்படின்னு அவர் விளக்குறாரு. புரிஞ்சுக்கணும் நம்ம அவர் எந்த கோணத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
நம்ம ராஜராஜ சோழனை இருக்கக்கூடாது. ஓ, ராஜராஜ சோழன்ட்ட ப்ளஸ் இவ்வளோ இருந்தது, ராஜராஜ சோழன்ட்ட மைனஸ் இவ்வளோ இருந்தது. ப்ளஸ்ஸையும் தெரிஞ்சுக்கணும், மைனஸையும் இன்னைக்கு மக்களுக்கு ஒன்று தெரியல சார். கொண்டாடினா ஒருத்தனை தலைமையில் வச்சு கொண்டாடுறாங்க, தூக்கி போட்டு மிதிச்சா ஒருத்தனை தலைமையில் போட்டு மிதிக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போட்டுமா, நீங்கள் அப்படி கொண்டாடுற அளவுக்கு உலகமாக உத்தமன் எவனுமே இல்லை சார். நீங்கள் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு மோசமான ஆள் இந்த உலகத்தில் இல்லை சார். எல்லாம் ப்ளஸ் மைனஸ் கலந்தவன் தான். ஏதோ நானும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். உங்கள் வீட்டு பூஜை அறைகளில் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற பல பல தெய்வ வடிவங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிற மனிதர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு ஒழுக்கமற்றவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மாலைகளோடு இருக்கிறார்கள், சொந்த வாழ்க்கையில் அவர்கள் அசிங்கங்களோடு இருந்தார்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க லைஃப்பை பத்தி என்ன தெரியும்? ஹோமோசெக்சுவல், ஹெட்ரோசெக்சுவல், லெஸ்பியன், எத்தனை விதமான சாமியார்கள் தெரியுமா? நான் எல்லாரையும் குறை சொல்லல, மகான்களும் உண்டு. நான் யாரை மதிக்கணுமோ அந்த மகான்களை மதிக்க சொல்றேன். ஆனால் ஒரே கண்மூடித்தனமா போகாதீங்க. ஒரு பெரிய கடவுள் கிடையாது கிடையாது கிடையாது. வெந்ததை தின்று வெளியே போகிற யாரும் கடவுளாக ஆகிவிட முடியாது. மனிதர்கள் அப்பழுக்கு உடையவர்கள், சில சமயம் அப்பழுக்கு வெல்லுவதற்கு போராடியவர்கள். ஒரு சில பேர் ஞானிகள். அந்த ஒரு சில பேரை அடையாளம் காணுகிற ஆற்றல் உங்களுக்கு கிடையாது. உண்மையாகவே அவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்களா என்பதை நிறுக்கிற தராசு உங்கள் கையில் கிடையாது. எனவே அவமதிக்காதீர்கள். அதே சமயத்தில் அவர்களை அளவுக்கு மீறி மதிக்காதீர்கள். அவர்களை அளவுக்கு மீறி மதிக்காதீர்கள். ஏன் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கை வீணா போயிடும். இப்ப நான் சொன்னா என்ன சொல்றாங்க? சுகிசிவன் நாஸ்திகரு, அவர் எங்கேயோ காசு வாங்கிட்டாரு, கிரிப்டோ கிறிஸ்டியன், திராவிடர் கழகத்தில் திராவிடர் கழகத்தில் காசு வாங்க முடியும்? 10 பைசா வாங்க முடியாது. எங்க அண்ணன் வீரமணிக்கு நல்லா தெரியும். சுகிசு அங்க காசு வாங்கிட்டார். எனக்கு என்னடா காசு வாங்கி என்னடா ஆக போகுது? நான் சொல்றது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சாமியார்களை எதிர்க்கிறேன்னு பொருள் இல்லை. விவேகானந்தர் இதையே தன்னடா கேட்டாரு. ஒரு சாமியார் போன உடனே டக்குன்னு தொப்புன்னு காலில் விழுவாரா, நீ கடவுளை பார்த்திருக்கியா? கடவுளை பத்தி பிரச்சாரம் பண்ற, நீ கடவுளை பார்த்திருக்கியா? அப்படி யோனும் அப்படியே ஆரம்பிச்சு இல்ல இல்ல அவனை தள்ளி இவனை தள்ளி கடைசியா ராமகிருஷ்ணன் போய் சரண் அடைஞ்சாரு. அவர் எத்தனை சாமியாரை ரிஜெக்ட் பண்ணாரு? நீ விவேகானந்தர் இல்லையா? உனக்கு அந்த ஆத்ம சக்தி கிடையாதா? தைரியம் கிடையாதா? பொத்துன்னு எவன் காலையும் உழறியே, எவனை பார்த்தாலும் அவன் காலில் போய் உழறியே. அவன் எவ்வளவு பலவீனமானவன்கிறது உனக்கு தெரியாது தம்பி. அவருடைய ஒழுக்கக்கேடு என்னங்கிறது உனக்கு தெரியாது தம்பி. எல்லா மதத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், எல்லா மதத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கிறிஸ்டியானிட்டியில போப் இதுல மெயில் ஐடியில இந்த நிறைய பேரை பற்றிய செக்சுவல் குற்றங்களை பற்றியது தனி ஒரு செக்ஷன் இருக்கு, எடுத்து பாருங்க. எவ்வளவு இடங்கள்ல கேஸ் இருக்கு, போப்பு முன்னாடி நிக்குது, அவ்வளவு பெரிய கேஸ் கிடக்குது. எத்தனை பேர் தவறா நடந்திருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி அது ஒவ்வொரு மதத்திலுமே இருக்கு. நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. என் மதத்துல தப்பு பண்ணா வெளியில காட்டி கொடுக்க கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, மதத்தை விட ஒழுக்கம் முக்கியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என் மதம் நான் எப்படி காட்டி கொடுப்பேன் அப்படின்னா தப்பு. நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற பல பேருடைய சொந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தா வெரி 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 டேஞ்சரஸ். அவங்க they have spoiled a lot சொசைட்டியில். நான் வயசான காலத்தில் வீட்டில் உட்காந்து சௌக்கியமாக சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு குறையும் கிடையாது, 3 வேளையும் சாப்பிடலாம். எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, என்ன நினைச்சாலும் நான் சாப்பிடலாம். எவ்வளோ வேணாலும் இனிப்பு கூட நான் சாப்பிட ஒன்றும் எனக்கு கிடையாது. எனக்கு சுகர் அவ்வளோ கண்ட்ரோலில் இருக்கும். நான் தான் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேன். சாரி, எனக்கு ஹெல்த் இருக்கு, பை காட்ஸ் கிரேஸ் வெல்த் இருக்கு. அந்த வெல்த் என்னது இல்லை, நீங்கள் கொடுத்தது. நான் பேசுறதால எனக்கு நீங்கள் பல பேர் எனக்கு மரியாதை பண்ணுறாங்க. நான் சௌரியம் எல்லாம் நான் துரோகம் பண்ண விரும்பலை. நான் யார்கிட்டேருந்து வாங்கி எச்சலை தின்னனோ அவங்களுக்கு துரோகம் பண்ண விரும்பலை. அவங்களுக்கு உண்மைகளை சொல்லிட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய உண்மைகளை எல்லாம் சொல்லிட்டு சாகணும்னு விரும்புகிறேன். நான் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கல, யாரையும் திட்டணும்னு நினைக்கல, யாரையும் காட்டி கொடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் உண்மை தெரியாமல் மக்கள் வீணா போகிறாங்களேங்கிற வருத்தத்தால் பேசுகிறேன். இப்போ நம்ம நினைக்கிறோம் ஊழல் குற்றச்சாட்டுன்னு யாராவது ஒருத்தர் மேலே வந்தா பாரு நம்ம ஊரில் தான் ஊழல், இந்தியா முழுக்க ஊழல். உங்களுக்கு டவுட் இருக்கா? கூகுளுக்கு போங்க. கூகுளில் போய்
பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்ல எவ்வளோ பேர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குன்னு கூகுளில் தேடுங்க. பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்ல எவ்வளவு பேர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குன்னு தேடுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டாக போட்டு பாருங்க. தமிழ்நாட்டையும் நீங்கள் போட்டு பாருங்க. வெரி மினிமம். சில ஊர்லெல்லாம் 60%, 70%, ஒரு ஸ்டேட்டு 80%. ஃபுல் கிரிமினல்ஸ், ஃபுல் ஆஃப் கிரிமினல்ஸ். நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது. ஆல்ரெடி கேசஸ் ஆர் பெண்டிங் பிஃபோர் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். தே ஆர் கிரிமினல்ஸ். நான் மதவாதிகளை மட்டும் சொல்ல, அரசியல்வாதிகளை சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? ஊன்னு கடவுள் மாதிரி கொண்டாடுறது, ஒருத்தரை போட்டு மிதிக்கிறது, ஒரு நம்முடைய மத குருனா உலகத்தில் வசதி. நார்த்தில் எல்லாம் ஜனங்களை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க தெரியுமா? நார்த்தில் நீங்கள் போய் யூடியூப்ல போய் பாட்டு பாருங்க. எவ்வளோ பகவான் இருக்கா தெரியுங்களா? எத்தனை பகவான் இருக்கா தெரியுங்களா? அந்த பகவான் கார் எவ்வளோ பெரிய காரு, அவருடைய பேலஷியஸ் அரண்மனை மாதிரி வீடு, அவங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ், அவங்க போட்டிருக்கிற நகை எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது. அந்த ஊரில் என்ன நினைக்கிறான், ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் ஒருத்தர் பேசிட்டாலே அவன் கடவுள் நினைச்சு கொண்டாந்து காலில் கொட்டுறான், லட்சமாக கொட்டுறான். அதனால தான் நார்த்தில் அறிவே வளரல. நான் என்ன பண்ணி தொலைக்கிறது? எனக்கு யார் மேலேயும் விரோதம் இல்லை. ஐயோ மக்கள் இப்படி போகிறாங்களேங்கிற அளவு கடந்த வேதனை. இன்னும் எவ்வளோ நாள்னு கடவுள் எங்களுக்கு எழுதியிருக்கிறாருன்னு தெரியாது. அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நான் யாரெல்லாம் கை நீட்டி வாங்கணும்னோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சுட்டு சாக்கணுங்கிற ஒரே காரணத்தால் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு வீம்பாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாரையும் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை யாரையும் வீழ்த்துறதோ என் நோக்கமே கிடையாது. உங்களை காப்பாற்றுறது மட்டும்தான் என்னோட நோக்கம். தேங்க்யூ. கேள்வி கேளுங்க. யாராக இருந்தாலும் கேள்வி கேளுங்க. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் கேள்வி கேளுங்க. ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை கேட்டால் மட்டும்தான் கேள்விகள் அறிவுலகத்தின் சாவிகள்.